ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் பாதாமி சிக்கன். ஓகேங்களா? அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பிறரை பாராட்டுங்கள், உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பிறரை மதியுங்கள், நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். அன்பு செலுத்துங்கள், அன்பு பல மடங்காக உங்களை தேடி வரும். ஓகே, நம்ம இப்போது ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நாம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை நம்ம ஒரு விஸ்க் எடுத்து நல்லா அடிச்சுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு தான். இப்போ இதில் சிக்கனை போட்டு நம்ம பரட்டிக்கலாம். நான் இது 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு சிக்கன் ஃபுல்லு தான், ஆனால் சின்ன சிக்கன், அதாவது 800 தான் இருக்குது. இதை நம்ம பரட்டிக்கலாம். இதை நான் மஞ்சத்தூள் போட்டு முதலே கழுவி வச்சுருந்தேன் சிக்கனை, அதை இதில் போட்டு இப்போ பரட்டிக்கலாம். இது மறந்துட்டேன் சொல்ல, எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று புரிஞ்சுக்கலாம். அதில் இதை ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக. இதை 15 நிமிஷத்துக்கு பின்னாடி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 15 நிமிஷம் ஊறட்டும். நாம் இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டுக்கு இது 15 பாதாம் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 கொத்து கொத்தமல்லி, ஒரு 2 கொத்து புதினா, 2 பச்சை மிளகாய். நீங்கள் இங்கே துபாயில் கசகசா கிடைக்காது, அதனால் நான் இதில் போடலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதில் கசகசா ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் அதை போடலை. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஊரில் கிடைக்கும், அதை நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அரை கப்பு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, இதை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம 50 கிராம் க்ரீம் எடுத்துருக்கோம், ஃப்ரெஷ் க்ரீமு. அதை இதில் போட்டுக்கலாம். இதில் 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இந்த விஸ்கால் இதை நல்லா அடிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடித்தாச்சு. நான் இப்போது சமையலுக்கு போகிறேன். இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு 3-4 பாதாம் போட்டு வறுத்துக்கலாம். நான் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கார்னிஷ் மேலே பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இது வறுத்துச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம இதை இப்போது கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சுருங்க.
இப்போது 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த பாதாம் அரைச்சி வச்சோம்ல, பாதாம் கொத்தமல்லி எல்லாம் அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் முதல்ல ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு கிளாஸ் பாலும் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் இப்போ ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம்னால் வேறு ஒன்றும் இல்லை, பால் இதில் மேலே இருக்கிற ஆடை தான். அந்த ஆடை இப்போது ஒரு 4 நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரீசரில், அப்புறமா இந்த டிஷ் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பால்லேருந்து ஆடையை 4 நாளைக்கு எடுத்துகிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே அப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளோட சூப்பரான பாதாமி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி அதிகமாக விற்கிற காலத்தில் தக்காளி இல்லாமல் ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரிச்சான டிஷ்ஷு. நீங்கள் பாதாமெல்லாம் சும்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. அது இதில் நீங்கள் அரைச்சி போட்டு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை அப்படி கசக்கிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை கசூரி மேத்தி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கசூரி மேத்தினா வேறு எதுவும் இல்லை, வெந்தயக்கீரையை காய வச்சது. ஓகேங்களா? அதுதான். அதை போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போது இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, அப்புறமா கந்து ரொட்டி, வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இது மேலே இந்த பாதாம் வறுத்து வச்சோம்ல, அதை இப்படி தூவிக்கலாம். இஞ்சி ஒரு இஞ்சி ஜூலியனாக கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. இப்போ பரவாயில்ல, என்னுடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நான் நிறையா டைம் நினச்சிருக்கேன், நான் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் பார்த்து செய்கிறேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.